بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாக, ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் ஈருலக வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 12வது நாள் முஹர் தொழுகையை அல்லாஹுடைய மாளிகையில் நிறைவேற்றியவர்களாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளுகின்ற நல்லெண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் என்ன நோக்கத்திற்காக உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாகவே வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, சுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நாங்கள் சூரத்துல் புரூஜ் தரும் படிப்பினைகள் என்கிற ஒரு தலைப்பினூடாக அல்லாஹு தஆலாவுடைய திருக்குர்ஆனில் இருக்கிற ஒரு அத்தியாயமாகிய சூரத்துல் புரூஜினுடைய ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய வேதமாகிய அல் குர்ஆன் மிக அற்புதமான ஆழமான ஒரு கடல். அதில் நாம் எந்த அளவுக்கு மூழ்கி போகிறோமோ அந்த அளவுக்கு அதிலிருந்து ஆழமான விஷயங்களையும் கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு வசனமும் அதை உணர்ந்து வாசிக்கிற பொழுது எங்களை நோக்கி பேசுகிற வசனங்களாக, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிற வசனங்களாக, எங்களுடைய மனதுக்கு ஆறுதல் தருகின்ற வசனங்களாக இருக்கும். அல் குர்ஆனை வெறுமனை ஓதிவிட்டு போவதோடு மாத்திரமல்ல, குர்ஆனுக்கென்று இருக்கிற ஆழமான கருத்துக்கள் ஒவ்வொரு முஸ்லிமானும் படிக்கப்பட வேண்டும், வாசிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது அல்ல குறையாத ஒரு அற்புதமான ஒரு சுரங்கமாக, எடுக்க எடுக்க குறையாத பெருமதி மிக்க ஒரு செல்வமாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால்தான் அது காலங்களை கடந்து இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மறுமை வரைக்கும் வெல்ல முடியாத ஒரு வேதமாக அது இருந்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய சமகாலத்தில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிற, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்களை மையப்படுத்திய ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் புரூஜ் என்று சொல்லுகிற அத்தியாயம் இருக்கிறது. நாம் நிறைய பார்க்கிறோம், எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். பலஸ்தீனை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய
முஸ்லிம் நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழுகிற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் தோன்றுகிற ஒரு எண்ணம் தான், நாங்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த அல்லாஹுவை தான் நாங்கள் வணங்குகிறோம், அவனிடத்தில் தான் உதவியும் தேடுகிறோம். அப்படி இருக்கிற பொழுது ஏன் முஸ்லிம்கள் மட்டும் இப்படி குறிவைக்கப்படுகிறார்கள், இதற்குரிய தீர்வு கிடைக்க மாட்டாதா என்று ஏங்குகின்ற, அங்கலாய்க்கின்ற, இதை ஒரு விமர்சனமாகவே மாற்று மதத்தினர் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த பிரச்சினை பூதாகரமாக மாறி போயிருக்கிறது. எல்லா இடங்களிலும் நீங்கள் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ் எல்லாம் செய்வான் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எதுவும் நடக்கவில்லையே. உங்களுடைய பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுகின்றன, உங்களுடைய பெண்கள் கொல்லப்படுகிறார்கள், குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள், முதியவர்கள் கொல்லப்படுகிறார்கள், வைத்தியசாலைகளின் மீது கொண்டு போடப்படுகிறது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது எந்த ஒரு உதவியும் அல்லாஹ்விடத்தில் இருந்து வரவில்லையே. அப்படி என்றால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய நம்பிக்கை பிழையானது என்று சுட்டி காட்டுகிற அளவுக்கு இன்று விமர்சனங்கள் அதிகரித்துக் கொண்டு போகிற சூழலில் தான் இந்த சூரத்துல் புரூஜ் இப்படியான சம்பவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் புரூஜிலே முதல் 3-4 விஷயங்களில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறார். அல்லாஹுடைய சத்தியம் என்பது எங்களுக்கு தெரியும், அல்லாஹுவால் மட்டும் இயக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு அதில் எந்த அதிகாரமும் இல்லாத விஷயங்களில் தான் அல்லாஹுடைய படைப்பினங்களில் அல்லாஹ் சத்தியம் செய்வார். அப்படி சத்தியம் செய்கின்ற அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கோள்களை உடைய வானத்தின் மீது சத்தியமாக, வாக்களிக்கப்பட்ட மறுமை நாளின் மீது சத்தியமாக, சாட்சியாளரின் மீதும் சாட்சியாக்கப்பட்டவர்களின் மீதும் சத்தியமாக. சாட்சியாளர் என்பது இந்த வசனத்தில் முஃபஸ்ஸிரீன்களிடத்தில் ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்தையும் குறிக்கிறது என்கிறது தான் இந்த சொல்லப்படுகின்ற கருத்தில் மிக ஏற்றமான செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். ஷாஹித் என்றால் சாட்சியாளராக ஆக்கப்பட்டவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமஷ்ஹூத் சாட்சி ஆக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய உம்மத்தினர். நாளை மறுமையில் வகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. அல்லாஹ் சொல்லுகிறார், எல்லா உம்மத்தினரும் அவரவர்களுடைய சாட்சிகளை கொண்டு வருகிற மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சாட்சியாக நபியே நாங்கள் உங்களை கொண்டு வருவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித குலத்தின் சாட்சியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள், முழு மனித குலத்தின் வழிகாட்டியாக அனுப்பப்பட்டவர்கள். அந்த தூதரின் மீது சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹு தஆலா ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்கிறார். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத். அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்று சொல்லுகிற தீ மூட்டியவர்கள், தீ கிடங்கை மூட்டியவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையில் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்றால் யார்? கிடங்குவாசிகள் அல்லது குழி தோண்டியவர்கள் அல்லது தீ மூட்டியவர்கள் என்று சொன்னால் யார் என்பதை நாம் ஹதீஸ்களிலே தேடி பார்க்கிற பொழுது முஸ்லிம் என்கிற நபிப்பழி தொகுப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட வரலாற்றை சொல்லுகிறார்கள். ஒரு நீண்ட கதையினை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முன்பொரு காலத்திலே ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார். முன்பொரு காலம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது பனூ இஸ்ரவேலர்களுடைய காலத்தை குறிக்கிறதா அல்லது அதற்கு பிற்பட்ட காலத்தை குறிக்கிறதா என்பதில் அறிஞர்கள் மத்தியிலே சர்ச்சை இருக்கிறது. பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரவுக்கு முற்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தோடு தொடர்பான ஒரு செய்தி என்று இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தார். அந்த மன்னன் தன்னுடைய பிரதேசத்திலே, ஊரிலே உள்ள மக்களுக்கு தன்னை ஒரு கடவுளாக பிரகடனப்படுத்தி இருந்தார். அது மாத்திரமல்லாமல் அந்த மனிதன் சூனியத்தை நம்பி வாழ்ந்து வந்தான். சூனியக்காரன் ஒருத்தன் தான் அந்த ஆட்சியினுடைய பிரதானமான ஒரு வகிபாகமாக இருந்தான். அவன் சொல்லுவதை இவன் செய்வான். அவன் என்ன விஷயங்களை கணித்து சொல்லுகிறானோ அதைத்தான் அந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தி வந்தான். இப்படி இருக்கிற பொழுது அந்த சூனியக்காரனுக்கு வயதாகிறது. வயதாகி வயோதிப நிலையை அடைகிற பொழுது அவன் மன்னனிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். எனக்கு வயது போய்விட்டது, எனவே இந்த சூனியத்தை நான் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
அப்படியான ஒருத்தரை எனக்கு தெரிவு செய்து தாருங்கள் என்று சொல்லி அவன் அந்த மன்னரிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறான். இப்பொழுது அந்த மன்னர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஊரிலே இருந்த மிக புத்தி சாதுரியம் மிக்கவர்களை எல்லாம் தேடி அலைந்து திரிந்து கடைசியாக ஒரு சிறுவனை தெரிவு செய்கிறார். நல்ல விவேகமான, இளவயதுள்ள, நல்ல புத்தி சாதுரியமான ஒரு சிறுவனை தெரிவு செய்கிறார். தெரிவு செய்து இந்த சூனியத்தை படித்துக் கொள்வதற்காக அந்த சூனியக்காரனிடத்திலே அனுப்பி வைக்கிறார். இப்படி அவன் படித்துக் கொண்டு போகிற பொழுது காலையிலே வகுப்புக்கு வருவதும் மாலையிலே திரும்பி வீட்டுக்கு போவதுமாக அந்த சிறுவன் இருக்கிறான். இப்படி அவன் வந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அவன் வருகின்ற வழியிலே ஒரு வணக்கவாளி, ஒரு துறவி ஒருத்தர் இருக்கிறார். அவர் தனிமையாக ஒரு கூடாரம் அமைத்து அதிலே போதனைகள் செய்து கொண்டு மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொண்டு அவரும் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இவன் ஒரு நாள் அவருடைய இடத்தை கடந்து வருகிற பொழுது அவருடைய போதனை இவனுடைய காதுக்கு விழுகிறது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. படைக்கப்பட்ட மன்னரை வணங்குவதை விட, அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதை விட இன்னும் ஒரு கடவுள் இருக்கிறான், அவன் எல்லாவற்றின் மீதும் சக்தி மிக்கவன் என்கிற விஷயம் அவனுடைய செவிகளுக்குள் விழுந்த பொழுது அவன் காலப்போக்கிலே அந்த வணக்கசாலையிடத்திலே போய் உட்கார ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் கொஞ்ச நேரம் அங்கு உட்காருவதும், பிறகு சூனியக்காரனிடத்திலே போவதும், பிறகு விளை வழியிலே திரும்ப வருகிற பொழுது அந்த வணக்கவாளியை சந்திப்பதுமாக இப்படி நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு கட்டத்தில் இவன் சூனியக்காரனிடத்திலே செல்வதற்கு தாமதமாகி போகிற பொழுது சூனியக்காரன் இவனை கண்டிக்க ஆரம்பித்தார். இப்பொழுது அவன் அந்த வணக்கசாலையிடத்திலே இந்த விஷயத்தை சொல்லுகிறார். சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், சூனியக்காரன் உன்னை கண்டித்தால் வீட்டிலே என்னை தாமதப்படுத்தி விட்டார்கள் என்று நீ சொல்லு, வீட்டார்கள் உன்னிடத்திலே கேட்டால் சூனியக்காரன் என்னை தாமதப்படுத்தி விட்டான் என்று சொல்லு, இடையிலே அந்த கிடைக்கிற நேரத்தில் என்னிடத்திலே வந்து செல் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை அவர் சொல்கிறார். இப்படியே நடந்து கொண்டு போகிறது. ஒரு கட்டத்தில் இந்த சூனியக்காரன் மரணித்து விடுகிறார். இப்பொழுது அடுத்த சூனியக்காரனாக அல்லது அந்த அரசவையினுடைய முக்கியமான இடத்திற்கு இந்த சிறுவன் நியமிக்கப்பட்டாலும் இந்த சிறுவனுடைய உள்ளத்தில் அவன் கற்றுக் கொடுத்த விஷயத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறது. இவருடைய விஷயத்தில் கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதை எப்படி பரீட்சித்து பார்ப்பது என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுதுதான் அந்த ஊரில் ஒரு அனர்த்தம் ஏற்படுகிறது. ஒரு மிருகம் ஒன்று வந்து அந்த ஊர்வாசிகளுக்கு பெரும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரம் மன்னர் அந்த சிறுவனை அழைத்து சொல்கிறார், இப்படி இந்த மிருகம் ஒன்று வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது, இதை உன்னுடைய சூனியத்தால் கட்டுப்படுத்த முடியாதா என்று கேட்கிறார். இப்பொழுது அந்த சிறுவன் இதை பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு நேரமாக யோசித்து வெளியிலே வந்து அந்த மிருகத்திற்கு முன்னால் நின்று சூனியக்காரன் கற்றுக் கொடுத்த சில வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் அந்த மிருகம் எதுவுமே செய்யவில்லை. மீண்டும் இவன் இந்த உன்னையும் என்னையும் படைத்த அல்லாஹுடைய பெயரால் நீ இங்கிருந்து ஓடிவிடு அல்லது நீ அழிந்து போ என்று சொல்லுகிறார். இப்பொழுது அந்த மிருகம் அங்கிருந்து சென்று விடுகிறது. இப்பொழுது அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கை ஏற்படுகிறது. இந்த சூனியக்காரனுடைய வார்த்தையை விட இந்த துறவியினுடைய வார்த்தைக்குத்தான் சக்தி இருக்கிறது, அவர் கற்றுத்தந்த விஷயம்தான் உண்மையானது என்கிற நம்பிக்கை ஏற்படுகிறது. ஆனால் ஊர் முழுக்க இந்த சூனியக்காரன் கற்றுக் கொடுத்த சூனியத்தால் தான் இவன் இந்த விஷயத்தை சாதித்ததாக பரவி ஒரு கட்டத்தில் அந்த ஊர் முழுக்க இவனுடைய பெயர் அடிபட ஆரம்பிக்கிறது, பிரபல்யமாக ஆரம்பிக்கிறது. இப்பொழுது எல்லா மனிதர்களும் அவனை தேடி வந்து ஆரோக்கியம் பெற ஆரம்பிக்கிறார்கள், தங்களுடைய நோய்களை முறையிடுகிறார்கள், பிரச்சனைகளை முறையிடுகிறார்கள். வருகின்ற எல்லோரிடத்திலும் அவன் சொல்லுகிற வார்த்தை, என்னால் இதை எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் விரும்பினால் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன், அல்லாஹ் அதை குணப்படுத்துவான், ஆனால் நீங்கள் அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை ரகசியமாக சொல்லி அவன் இப்படி செய்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் தான் அந்த மன்னனுடைய அரசவையிலே ஒரு அமைச்சர் இருக்கிறார். அந்த அமைச்சருக்கு 2 கண்களும் தெரியாது, கண்கள் குருடான ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்பொழுது இந்த சூனியக்காரன் நோய்களை குணப்படுத்துகிறான் என்கிற ஒரு வதந்தி அந்த ஊரெல்லாம் பரவிய பொழுது இந்த அமைச்சரும் யோசிக்கிறார், நாமும் போய் ஒரு முறை அவரிடத்திலே சொல்லி பார்ப்போம், ஏதாவது ஆரோக்கியம் கிடைக்கலாம் என்று சொல்லி அந்த அமைச்சர் வருகிறார். வந்த பொழுது அந்த சிறுவன் அமைச்சரோடு பேசுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், எனக்கோ இந்த சூனியத்திற்கோ எந்த சக்தியும் கிடையாது, இதன் மூலமாக குணப்படுத்தவும் இல்லை, நான் ஒரு அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், நீங்களும் அவனை நம்பினால் நான் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்வேன், ஒருவேளை அவன் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு சுகம் அளிப்பான், இல்லை என்றால் அல்லாஹ் அதை விட்டு விடுவான், ஏதோ ஒரு சோதனைக்காக விட்டு விடுவான் என்று சொல்கிறார். இப்பொழுது அந்த சிறுவனும்
அந்த விஷயத்தை சொன்னவுடன் அந்த அமைச்சரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு கடைசியாக அந்த சிறுவன் பிரார்த்தனை செய்கிறான். அல்லாஹ்வினுடைய உதவியால் அவருக்கு சுகம் கிடைக்கிறது. மறுநாள் அவர் நல்ல பார்வையோடு அந்த அமைச்சருடைய அந்த மன்னனுடைய இடத்திற்கு வருகிறார். வருகிற நேரம் அந்த மன்னன் அமைச்சரை பார்த்து கேட்கிறார், உனக்கு பார்வை எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்ட பொழுது அந்த மன்னர் சொல்லுகிறார், அந்த அமைச்சர் சொல்லுகிறார், என்னுடைய ரப்பு என்னுடைய பார்வையை எனக்கு திரும்ப தந்து விட்டான் என்று சொன்ன நேரம், என்னை விட ஒரு ரப்பு உனக்கு இருக்கிறாரா? அலக்க ரப்புல் கைரி, என்னை விட வேறொரு ரட்சகன் உனக்கு இருக்கிறானா என்று சொல்லி அந்த மன்னர் கேட்ட பொழுது இவர் சொல்லுகிறார், ரப்பி வரப்புக்கல்லா, என்னுடைய ரப்பும் உம்முடைய ரப்பும் அல்லாஹுதான் என்று சொன்ன நேரம் மன்னனுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டு அவரை தண்டிக்க சித்திரவதை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த சித்திரவதையை தாங்க முடியாமல் அந்த மன்னர் இந்த சிறுவனுடைய அந்த அமைச்சர் இந்த சிறுவனுடைய விஷயத்தை அரசவையிலே சொல்லிவிடுகிறார். இப்பொழுது அந்த சிறுவன் கொண்டு வரப்படுகிறார். கொண்டு வரப்பட்டு அவனும் சித்திரவதை செய்யப்படுகிறான். அவனும் அந்த சித்திரவதையை தாங்க முடியாமல் அந்த துறவியை பற்றி சொல்லிவிடுகிறான். இப்பொழுது 3 பேரும் அரசவைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். கொண்டு வரப்பட்டு அவரவர்களிடத்திலே விசாரணைக்கு பின்னால் மன்னர் அந்த சிறுவனை பார்த்து சொல்கிறார், நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், என்னை நீ ரப்பாக கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்லி அவனுடைய கண்ணுக்கு முன்னரே அந்த அமைச்சரையும் அந்த துறவியையும் 2 துண்டாக பிளந்து வெட்டி விடுகிறார். இதை பார்த்த அந்த சிறுவன் கொஞ்சம் கூட அசரவில்லை. அவனுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறார், அந்த சிந்தனையில் உறுதியாக இருக்கிறார். இப்பொழுது மன்னர் அந்த சிறுவனை கொல்ல வேண்டும், ஆனால் கொன்றுவிட்டால் அரசவைக்கு சூனியக்காரன் ஒருத்தன் இருக்க மாட்டான் என்கிற ஒரு நிர்பந்தமான சூழல் மன்னனுக்கு ஏற்படுகிறது. எனவே தன்னுடைய காவலாளிகள் சிலரை அழைத்து சொல்லுகிறார், நீ இந்த சிறுவனை அழைத்துக் கொண்டு ஒரு மலை உச்சிக்கு போங்கள். மலை உச்சியிலே வைத்து அவனிடத்தில் மன்னரை ரப்பாக கடவுளாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேளுங்கள். அவன் ஏற்றுக்கொண்டால் அவனை அழைத்து வாருங்கள், இல்லை என்றால் அங்கிருந்து தள்ளி விடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இவர் மலை உச்சிக்கு கொண்டு போன பொழுது அந்த சிறுவனிடத்திலே கேட்கிறார். சிறுவன் மறுத்து விட்டு, இவர்களுடைய விஷயத்தில் எனக்கு நீயே போதுமானவனாக இருந்து கொள், நீ நாடியதை கொண்டு நீ போதுமானவனாக இருந்து கொள் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்திலே அவன் பிரார்த்தனை செய்கிறார். அந்த பிரார்த்தனையின் காரணமாக அல்லாஹ் அந்த மலை உச்சியிலே இருந்த அவர்களை எல்லாம் அந்த மலை உசும்பி விழுத்தாட்டி விட்டு இந்த சிறுவன் மட்டும் அரசவைக்கு வந்து சேருகிறார். மன்னர் ஆச்சரியத்தோடு பார்த்து கேட்கிறான், உன்னை அழைத்து சென்றவர்கள் இங்கே, இதோ அவர்களின் விஷயத்தில் எனக்கு அல்லாஹ் போதுமானவனாக ஆகிவிட்டான் என்று சொன்ன நேரம் இரண்டாவதாக ஒரு 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 படகினை எடுத்து அந்த படகினை அவனை நடுக்கடலுக்கு கொண்டு சென்று கடலிலே வைத்து கேளுங்கள், அவன் என்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டால் அவனை விட்டு விடுங்கள், இல்லை என்றால் தள்ளி விடுங்கள் என்று சொல்லுகிறார். 2வது முறையும் என்று அந்த சிறுவன் பிரார்த்தனை செய்கிறான். ஏற்கனவே நடந்ததை போன்று நடக்கிறது. இப்பொழுது மீண்டும் அரசவைக்கு அவன் வருகிறான். மீண்டும் ஒரு ஏற்பாட்டை செய்கிற பொழுது மன்னரிடத்தில் அவன் சொல்லுகிறான், அரசரே, நீங்கள் நினைப்பதை போல என்னை கொல்ல முடியாது, நான் சொல்லுவதை நீங்கள் பின்பற்றுங்கள், அப்படி செய்தால்தான் நீங்கள் கொல்ல முடியும் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எப்படியாவது இவனுடைய பிரச்சாரம் நம்பிக்கை பொய் என்று காட்ட வேண்டும், இதை வரவ விடக்கூடாது என்பது அரசருடைய இன்னும் ஒரு நோக்கம். எனவே அவன் சொல்வதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களையும் ஒரு மைதானத்திலே கூட்டுங்கள், என்னை ஒரு உயரமான ஒரு கம்பத்திலே கட்டுங்கள், கட்டிவிட்டு என்னுடைய அம்பு கூட்டிலே இருந்து ஒரு அம்பை எடுத்து பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பினுடைய பெயரால், ரப்பாகிய அல்லாஹ்வினுடைய பெயரால் நான் இதை எய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விடுங்கள், அது வந்து பட்டால் தான் நான் மரணிப்பேன் என்று இவன் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசி நேரத்தில் கூட மக்களை அல்லாஹ்வின்பால் அழைக்க வேண்டும் என்கிற அந்த ஈமானிய உறுதியோடு அந்த சிறுவன் செய்த செயல் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் மன்னர் இப்படி செய்கிறார். அவனுடைய கன்னத்திலே வந்து அம்பு குத்துகிறது, அவன் அந்த இடத்திலே ஷஹீதாகி போகிறான். ஆனால் இந்த காட்சியை பார்த்த எல்லா மக்களும், இந்த மன்னருக்கு எந்த சக்தியும் கிடையாது, இந்த சிறுவனுடைய ரப்புக்குத்தான் எல்லாம் சக்தி இருக்கிறது, மன்னருக்கு சக்தி இருந்திருந்தால் ஏற்கனவே அவர் போட்ட திட்டங்களில் இவன் கொல்லப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அல்லாஹுடைய பெயரை சொன்னதால் தான் இவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ் என்ற ஒருத்தன் இருக்கிறான் என்பதை நம்பி அந்த ஊர் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லாஹுவே ரப்பாக ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது இன்னும் ஒரு பெரும் பிரச்சனை அந்த ஊரிலே ஏற்படுகிறது அந்த மன்னருக்கு. எனவே இதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் தான் ஒரு பெரும் நெருப்பு குழியினை ஏற்படுத்தி
அதிலே கடுமையான நெருப்பை மூட்டி யாரெல்லாம் மன்னரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, மன்னரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அத்தனை பேரையும் தூக்கி அந்த நெருப்பிலே போடுமாறு கட்டளையிடுகிறார். இப்படி போட்டுக்கொண்டே வருகிற பொழுது இறுதியாக ஒரு கை குழந்தையோடு ஒரு தாய் வருகிறார். அந்த தாய் வந்து மன்னரிடத்திலே அந்த தாய் தயங்குகிறாள், பிள்ளையோடு அதற்குள்ளே குதிப்பதற்கு தயங்குகிறார். ஆனாலும் அந்த குழந்தை சொல்கிறது, தாயே ஏன் தயங்குகிறீர்கள், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், நீங்கள் குதியுங்கள் என்று சொல்கிறது. அந்த குழந்தையோடு அந்த தாய் குதித்து அதிலே ஷஹீதாகி போகிறாள். இந்த செய்தியைத்தான் அல்லாஹு தஆலா குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி ذاتில் வகூத், கொழுந்து விட்டெரிகின்ற நெருப்பை மூட்டிய அந்த குழியை தோண்டியவர்கள் கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். இதுஹும் அலைஹா குஊத், அவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வு நடக்கிற பொழுது உட்கார்ந்து இருந்தார்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், அவர்கள் முஃமின்களுக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். இதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தின் தொடரிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், புகழுக்குரிய கண்ணியமான அல்லாஹுவை ஈமான் கொண்டதற்காக வேண்டியே தவிர அவர்களை இவர்கள் தண்டிக்கவில்லை. அல்லாஹுவை ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அந்த அல்லாஹ் எப்படியானவன், அல்லதீ லஹூ முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அவனுக்கு சொந்தமான அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹ் இவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனம் எங்களுக்கு முதலாவது சொல்லுகிற விஷயம், ஈமானுக்காக யாரெல்லாம் தியாகம் செய்கிறார்களோ, ஈமானிய உறுதியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, நாங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. எங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எந்த இடத்தில், எந்த தேசத்தில், எந்த நேரத்தில், எப்படியான சூழ்நிலையில் ஈமானிய சமுதாயத்திற்கு அநியாயம் நடந்தாலும் அதை அல்லாஹ் காணாமல் இல்லை, கணக்கெடுக்காமல் இல்லை. எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். அநியாயக்காரர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் கண்டும் காணாமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள், பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறார். எந்த இடத்தில் என்ன நடந்தாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய பார்வையில் இருந்தும் நீதியில் இருந்தும் எதுவும் தப்ப முடியாது. அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை மிக சரியான நேரத்தில் சரியான முறையில் கொடுப்பான். எனக்கும் உங்களுக்கும் தெரியாது, நானும் நீங்களும் கூலி இப்படி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம், இப்படித்தான் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். அல்லாஹ்வுடைய பார்வையில் அது சொற்பமான விஷயமாக இருக்கலாம். அல்லாஹ் அவர்களை அதைவிட பெரிய தண்டனையை கொண்டு தண்டிப்பதற்கு நாடி இருக்கலாம். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் அடுத்த தொடரை சொல்லுகிறான், இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத், யாரெல்லாம் முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் குழப்பத்திற்குள்ளாக்குகிறார்களோ, அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்களோ, பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குகிறார்களோ, சும்மலம் யதூபு, அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் வலஹும் அஸாபுல் ஹரீக், அவர்களுக்கு அல்லாஹ் சுட்டரிக்கின்ற வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா மேலே அஸ்ஹாபுல் உஹ்தூத்களை பற்றி பேசுகிற பொழுது அவர்கள் நெருப்பை கொண்டு முஃமின்களை வேதனை செய்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை சுட்டரிக்கிற வேதனை இருக்கிறது என்று சொல்லுகிறான். எனவே முஃமின்கள் எதை கொண்டு வேதனை செய்யப்படுகிறார்களோ அதை கொண்டு அல்லாஹ் அந்த காபிர்களையும் தண்டிப்பான். முஸ்லிம்களை வேதனை செய்பவர்களை அல்லாஹ் நிச்சயமாக தண்டிப்பான். அதை அந்த வசனத்தின் விளக்கமாகத்தான் அல்லாஹ் இதை சொல்லுகிறார். எங்களை ஆயுதத்தால் அவர்கள் ஒடுக்கினால் அவர்களையும் அதே ஆயுதத்தால் அல்லாஹ் ஒடுக்குவான். எங்களை வறுமையால் அவர்கள் ஒடுக்கினால் அதே வறுமையால் அல்லாஹு தஆலா அவர்களையும் ஒடுக்குவான். எங்களை சிறைபிடிப்பதால் அவர்கள் ஒடுக்கினால் அதே பிரச்சனையை கொண்டு அல்லாஹ் அவர்களையும் ஒடுக்குவான். அது இந்த உலகத்திலும் நடக்கும், அவர்களுக்கு மறுமையிலும் அதைவிட பெரிதாக கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق, அவர்களுக்கு சுட்டரிக்கிற வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் முஃமின்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், நிச்சயமாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த உலகத்தில் அதற்கான கூலியை கொடுத்து முடித்து விட முடியாது.
இந்த உலகம் அவர்கள் செய்கிற இபாதத்துகளுக்கும் ஈமானுக்கும் கூலி கொடுக்கிற அளவுக்கு தகுதியான இடம் அல்ல. நாம் இந்த உலகத்தில் எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். வெற்றி இந்த உலகத்தில் கிடைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு காலுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சுவர்க்கத்தை அவர்களுக்கு நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொன்ன அல்லாஹ், தாலிகல் ஃபௌசுல் கபீர், இதுதான் மிக பெரும் வெற்றி என்று அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பதும் ஒன்று, பேசுவதும் ஒன்று. பாலஸ்தீனிலே நிறைய சகோதரர்கள், பெண்கள், குழந்தைகள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பார்க்கிற பொழுது பரிதாபமாக இருக்கிறது. அந்த படங்களை எல்லாம், வீடியோக்களை எல்லாம் முகநூல்களிலே பார்க்கிற பொழுது, காணொளிகளை காணுகிற பொழுது மனது பதறி போகிறது. ஏன் இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது என்று சொல்லி தாங்க முடியாமல் நினைக்கிறோம். ஆனால் அந்த மக்கள் அதற்குள்ளே இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், அதற்குள்ளே இருந்து விடுதலை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதற்குள்ளே இருந்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் அவர்கள் இந்த உலகத்தை இழந்து வாழ தெரியாதவர்களாக போய்க் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று நானும் நீங்களும் படுகிற அதே கவலையை மறுமையோடு சேர்த்து பார்த்தால், மறுமையில் பாலஸ்தீன மக்கள் என்னையும் உங்களையும் பார்த்து கவலைப்படுவார்கள். இவர்களும் பலஸ்தீனிலே இருந்திருந்தால் ஷஹீதாகி சொர்க்கத்துக்கு வந்திருப்பார்களே. அங்கும் இங்கும் கிடந்து கொண்டு எவ்வளவு பாவம் செய்துவிட்டு மறுமையில் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள் என்று அந்த ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மறுமையினுடைய அந்தஸ்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். நாம் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு அடிப்படையில் அங்கிருப்பவர்களை விட நிம்மதியாக வாழுகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது இந்த உலகத்தோடு ஒப்பிடுகிற பொழுது சரியாக இருக்கலாம். ஆனால் இந்த நிம்மதி எவ்வளவு நாளைக்கு நினைக்கப் போகிறது? எத்தனை மாதங்களுக்கு நினைக்கப் போகிறது? எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. கடைசி நாளாக இன்றைய நாள் இருந்தால், மறுமையில் அவர்கள் நிரந்தரமான நிம்மதியோடு இருக்கிற பொழுது, நிரந்தரமான சந்தோஷத்தோடு இருக்கிற பொழுது, நான் அந்த நிலையில் இருப்பேனா இல்லையா? என்னுடைய இபாதத்துகள் மறுமையினுடைய சந்தோஷத்திற்கு போதுமானதாக இருக்குமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் அவர்கள் உறுதியாக வெற்றி அடைந்தவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், தாலிகல் ஃபௌசுல் கபீர், அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஆறுதலை சொல்கிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நபியே, உம்முடைய ரப்பினுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எல்லாரும் எல்லா ஆட்டமும் போடுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், வசதியோடு இருக்கிறார்கள், எல்லா பாவங்களும் செய்கிறார்கள். ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற பொழுது நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோமே. இவர்களுக்கு இவ்வளவு அதிகாரம், வசதி, ஆயுதங்கள், பொருளாதாரம் என்று அல்லாஹ் கல்வி கொடுத்திருக்கிறானே. இல்லை, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை பிடிப்பான். முஸ்லிம்களுக்கு எதிராக இருப்பவர்களை பிடிப்பான். முஃமின்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பிடிப்பான். அந்த பிடி மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அத்தியாயம் எங்களோடு மிக அழகாக பேசுகிற விஷயம், முஃமின்களாகிய நாங்கள் எங்களுடைய ஈமானில் எந்த சந்தர்ப்பத்திலும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அவநம்பிக்கைப்பட்டு விடக்கூடாது. அந்த அவநம்பிக்கை நிச்சயமாக இந்த உலகத்திலும் எங்களை நஷ்டப்படுத்திவிடும், மறுமையிலும் எங்களை நஷ்டப்படுத்திவிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து பயணத்தில் 10 ஆண்டுகள் இருந்தார்கள். இந்த 10 ஆண்டுகளில் 19 யுத்தங்களை சந்தித்திருக்கிறார். அதிலே சுமார் 16-17 யுத்தங்களுக்கு தான் ஒரு தளபதியாக இருந்திருக்கிறார். சிறிதாகவும் பெரிதாகவும் சுமார் 19 போர்க்களங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, 10 ஆண்டுகளில் 19 யுத்தங்கள் என்றால், சில நேரம் வருடத்திற்கு 2 யுத்தங்கள், 3 யுத்தங்கள் என்று ரசூலுல்லாஹ் சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அதே ரசூலுல்லாஹ் மதீனாவிலே இருந்து ஆட்சியும் செய்தார்கள். அதே ரசூலுல்லாஹ் மதீனாவிலே இருந்து மார்க்கத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதே ரசூலுல்லாஹ் மதீனாவிலே நீதிபதியாகவும் செயல்பட்டார்கள். அதே ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் இருந்தார்கள், மனைவிக்கு கணவனாகவும் இருந்தார்கள், எல்லா வகையிலும் செயல்பட்டார்கள். எவ்வளவு சிரமத்தை அவர்கள் சந்தித்திருப்பார்கள், எவ்வளவு கஷ்டத்தை சந்தித்திருப்பார்கள். சாதாரணமாக ஒரு பொது வேளையில் ஒரு பொறுப்பிலே நான் நியமிக்கப்பட்டு விட்டால் எனக்கு எவ்வளவு அவஸ்தையாக இருக்கிறது. ஒரு பள்ளி தலைவராக, ஒரு ஜமாத்தினுடைய தலைவராக, ஒரு நிர்வாகத்திலே, ஒரு செயற்குழுவிலே அடிக்கடி மீட்டிங்கள் போடுகிற பொழுது, அடிக்கடி சந்திப்புகள், அடிக்கடி வசூல்கள், அடிக்கடி விஷயங்கள் என்று வருகிற பொழுது என்னுடைய தொழிலை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, ஏனைய மருத்துவ விஷயங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணுவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறேன். இப்படி இருந்து கொண்டு நான் இருக்கிற பொழுது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு யுத்த களத்திற்கும் போக வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்திருந்தால் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு அமைதியையும் நிம்மதியையும் நாங்கள் எதிர்பார்க்கிற நிம்மதியும், ஆனால் ரசூலுல்லாஹ் நிம்மதியாகத்தான் இருந்தார்கள். ஏனென்றால் நான் அடிக்கடி கேட்கிற விஷயம்தான், ரசூலுல்லாஹுடைய செய்திகளில் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீசுகள் இருக்கின்றன. இந்த ஹதீசுகளில் ஒரு ஹதீஸிலாவது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்து எனக்கு எவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறது, எவ்வளவு பிரஷராக இருக்கிறது, ஒன்றுமே செய்ய முடியவில்லை, சோர்ந்து போகிறேன், மனது அப்படியே சோர்ந்து போகிறது, என்னால் இயங்க முடியவில்லை என்று தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்திய ஒரு ஹதீஸாவது இருக்கிறதா? ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. ஒரு செய்தி கூட ரசூலுல்லாஹ் தன்னுடைய இயலாமையை தன் தோழர்களிடத்தில் வெளிப்படுத்திய செய்தி கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஈமானிய பலம் என்பது மறுமையினுடைய எதிர்பார்ப்பு. அதனுடைய கூலி எல்லாம் மறுமையினுடைய எதிர்பார்ப்பு. இந்த உலகம் அதற்கு தாங்க மாட்டார், இந்த உலகம் அதற்கு பொருத்தமற்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்பி படிக்கிற பொழுதுதான், தேடுகிற பொழுதுதான் இந்த ஈமானியத்திலும் இந்த கொள்கையிலும் நாங்கள் உறுதியாக இருப்போம். இந்த கொள்கையிலும் இந்த சிந்தனையிலும் நாங்கள் உறுதியாக இருப்போம். சில சகோதரர்கள் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு நிர்வாக ரீதியான பிரச்சனை என்றால் கொள்கையை விட்டு போய்விடுவார்கள், சிந்தனையை விட்டு போய்விடுவார்கள், பள்ளிக்கு வரமாட்டார்கள், தொழுகைக்கு வரமாட்டார்கள். இது எங்கிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்று தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த கொள்கையை எதற்காக நேசிக்கிறோம்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதற்காக நேசிக்கிறோம்? இந்த குர்ஆன் சுன்னா இதுவே இரண்டும் தான் எங்களுடைய வழிகாட்டி என்கிற சிந்தனையை ஏன் நாங்கள் உள்வாங்குகிறோம் என்பதை இளைஞர்களும் வாலிபர்களும் இருப்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த உலகத்தினுடைய எந்த கௌரவத்துக்காகவும் அல்ல. இந்த உலகத்தில் இதனால் கௌரவம் கிடைக்கப் போவதும் கிடையாது. மறுமையினுடைய வெற்றி, மறுமையினுடைய வெற்றி. அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையை நாம் நினைத்து விடக்கூடாது ஏதோ ஒரு வித்தியாசமான உலகம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். அது வித்தியாசமான தனித்துவமான உலகம் தான். ஆனால் அங்கும் எல்லாம் இருக்கு. அங்கும் குடும்பங்களை சந்திப்போம், அங்கும் வாழ்க்கை இருக்கிறது, அங்கும் ஒரு அழகான உலகம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருந்து அது வேறுபடுவது ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான். இந்த உலகம் என்பது நாணயங்களின் 2 பக்கங்களை போல, இன்பமும் துன்பமும் வரும், லாபமும் நஷ்டமும் வரும், சந்தோஷமும் கவலையும் வரும், மாறி மாறி எல்லாம் வரும். ஆனால் மறுமைக்கு, மறுமையினுடைய நாணயத்திற்கு ஒரு பக்கம்தான் இருந்தால் அது சுவர்க்கத்தின் பூஞ்சோலை, இல்லை என்றால் அது நரகத்தின் படுகொலி. இந்த 2இல் ஒன்றுதான். நிலையான நிம்மதி வேண்டும் என்றால் மறுமையில் மட்டும்தான் எதிர்பார்க்கலாம். நிலையான சந்தோஷம் வேண்டும் என்றால் மறுமையில் மட்டும்தான் எதிர்பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அத்தியாயம் மிக நீண்ட அத்தியாயம். ஒரு நேரத்தினுடைய அருமை கருதி நான் முக்கியமான செய்தியை மட்டும் சொல்லி இருக்கிறேன். இதை அடுத்து வருகிற அல்லாஹுடைய பண்புகளோடு சம்பந்தப்பட்ட, ஈமானோடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தின் தொடரிலே எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே நாங்கள் இந்த அத்தியாயத்தை வெறுமனே ஓதிவிட்டு போகிற விஷயம் மட்டுமல்ல, குர்ஆனை ஓதிவிட்டு போகிற விஷயமாக மட்டும் பார்க்காமல் அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழமாக படிக்கிற, ஆழமாக வாசிக்கிற, கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். குறைந்தபட்சம் இந்த ரமலானிலாவது எங்களுடைய 30வது ஜுஸுவிலே இருக்கிற, ஜுஸுவிலே இருக்கிற அந்த சின்ன சின்ன அத்தியாயங்களையாவது பொருள் விளங்கி வாசித்து அதனுடைய கருத்துக்கள் என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். முடியுமான சகோதரர்கள், நாங்கள் எத்தனையோ மொழிகளை படிக்கிறோம், அரபு மொழியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அது ஒரு வசியத்தாக, ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, அரபு மொழி கற்பதற்கு மிக இலகுவான மொழி. எல்லா மொழிகளையும் விட மிக லேசாக கற்றுக்கொள்ளலாம். அது பெரிய ஒரு ஆச்சரியமாக, பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. 6 மாத காலம் உங்களுடைய நேரங்களை சரியாக ஒழுங்கிட்டு ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது நீங்கள் ஒதுக்கினீர்கள் என்றால் அரபு மொழியை சரளமாக நீங்கள் படித்துக் கொள்ளலாம். கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். அதை படித்து குர்ஆனை விளங்குகிற அளவுக்கு நீங்கள் ஓதினால், அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை போன்ற ஒரு சந்தோஷமான புத்தகம் இருக்க மாட்டார், குர்ஆனை போன்ற ஒரு நிம்மதியான புத்தகம் இருக்க மாட்டார். தொழுகையில் நின்றால் இமாம் ஓதுகிற பொழுது அவர் என்ன எப்படி ஓதினாலும் பரவாயில்லை, குர்ஆனிய வசனங்களின் கருத்து புரிய ஆரம்பித்தால் அந்த தொழுகை இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்தால் இயலாதது ஒன்றுமே கிடையாது. அதற்கான ஒரு ஏற்பாட்டை பள்ளி வாயில்கள் ரீதியாக அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் பள்ளி இமாம்கள் இருப்பார்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள், மொழி தெரிந்தவர்கள் இருப்பார்கள். அடிப்படையான சில சட்டங்களையாவது தெரிந்து கொண்டு குர்ஆனை ஓரளவுக்கு புரிந்து கொள்வதற்கு முயற்சித்தீர்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அற்புதமான விஷயம் அது.
அதை நாம் அதனுடைய ஆழத்தை புரியாததனுடைய விளைவுதான் குர்ஆனை ஓதிவிட்டு வைத்து விடுகிறோம். நீ அடுத்த ரமலான் வந்த பொழுது எடுத்துக்கொள்வோம் என்று நாம் நினைக்கிறோம். குர்ஆனை அப்படி நினைக்காதீர்கள். குர்ஆன் ஒவ்வொரு வார்த்தைகளிலும், நான் சொன்னது சில விஷயங்கள் தான், ஆனால் இது ஒவ்வொரு வசனத்திற்கும் ஏராளமான அறிஞர்களுடைய கருத்துக்கள், ஏராளமான நபிமொழி விளக்கங்கள் என்று நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. தஃசீர்களை எடுத்து வாசிக்க தோங்கினால் அது கரை காண முடியாத ஒரு அற்புதம், கரை காண முடியாத ஒரு அற்புதம். அதனால் தான் அது உலகத்தில் நீண்டு நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்க போகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் குர்ஆனுடையவர்களாக மாற வேண்டும். குர்ஆன் எங்களுக்கு தேவை, நாங்கள் குர்ஆனுக்கு தேவை கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், இதை நாங்களே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் பொறுப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் பொறுப்படுத்த அந்த விஷயத்திற்கு என்னை அவன் தெரிவு செய்திருக்கிறான் என்பது அல்லாஹுடைய அருள். ஆனால் நான் போய் மல்லு கட்டி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய முயற்சி. குர்ஆன் எனக்கு தேவை, குர்ஆனுக்கு நான் தேவை என்பது கிடையாது. ஒருவேளை குர்ஆனை விட்டும் அல்லாஹ் என்னை கழித்து விட்டால், தூரமாக்கி விட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, மிகப்பெரிய நஷ்டவாளனாக நான் இருப்பேன், மிகப்பெரிய நஷ்டவாளனாக நான் இருப்பேன். எனவே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். குர்ஆனிய விளக்கம் என்பது, குர்ஆனிய விஷயங்கள் என்பது மிக ஆழமானவை, சிந்திக்க தூண்டுபவை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஈமானோடு இருக்கிறோம், பலகீனமாக இருக்கிறோம் என்று நினைத்து விடாதீர்கள். நாங்கள் தான் இந்த பூமியில் பலசாலிகள், நாங்கள் தான் இந்த பூமியில் வெற்றியாளர்கள். வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் ஈமானோடு இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள், கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஈமான் என்கிற அற்புதமான பொக்கிஷத்தை, அதிலும் குறிப்பாக எங்களை போன்றவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற ஒரு அருள், குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும் பின்பற்றுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருப்பது. எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு போட்டு மார்க்கம் என்று செய்யாமல், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி சொன்னார்களோ, எப்படி செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ, எதை வழிகாட்டினார்களோ, அதை விளங்கி செயற்படக்கூடிய, அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய, அதற்காக வாழக்கூடிய, அதை பேசக்கூடிய இந்த பாக்கியம் இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய மக்களுக்கு மட்டுமே கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆனை படியுங்கள், மார்க்கத்தை படியுங்கள். மார்க்கத்தை படிப்பது, இந்த ஈமானை உறுதிப்படுத்துவது எங்களுடைய நேரத்தை போக்குகிற விஷயமாக, எங்களுடைய காலத்தை கரைக்கிற விஷயமாக கருதி விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் இறுதி வெற்றியை எங்களுக்குத்தான் வைத்திருக்கிறான். இல்லை என்றாலும் மறுமையினுடைய வெற்றி, மறுமையினுடைய சந்தோஷம், மறுமையினுடைய சுவர்க்கம் எங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த சுவர்க்கத்தின் இன்பம் நிச்சயமாக வார்த்தைகளால் வர்ணித்து முடிக்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்காக வாழுகிற இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கழிப்போம். மரணம் வருகிற பொழுது கூட நிம்மதியாக கலிமாவோடு மரணிக்கிற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.